என்னைய பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது அப்படின்னு கேட்கணுன்னு நான் காத்துட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் காவல்துறை கிட்ட சொல்லுங்கள், உடனே அதுக்கு அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. என்னைய பார்த்தா எப்படிடா இருக்கு என சீமானை பார்த்து கேள்வி கேட்க வேண்டும் என கூறி நடிகை விஜயலட்சுமி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். விஜயலட்சுமி விவகாரம் தொடர்பாக சீமான் வீட்டில் பாதுகாவலருக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதுகுறித்து ஓசூரில் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான் தனக்கு எதிராக விஜயலட்சுமியை திமுக மீண்டும் கூட்டி வந்திருப்பதாக கூறியிருந்தார். இந்நிலையில் சீமானின் இந்த பேச்சுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக விஜயலட்சுமி தற்போது வீடியோ ஒன்றை பேசி இணையத்தில் பதிவிட்டிருக்கிறார். இன்னைக்கு மீண்டும் பிரஸ் மீட்ல விஜயலட்சுமியை திமுக கூட்டிட்டு வந்திருக்காங்க என் மேலே வழக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரோ? சீமான் அவர்களே, முதல்ல சொன்னீங்க எனக்கு விஜயலட்சுமி யாருன்னே தெரியாது அப்படின்னு சொன்னீங்க. அவங்கள காங்கிரஸ்காரங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. அடுத்ததான் நான் வழக்கு உங்கள் மேலே கொடுத்த போது அவங்கள பாரதிய ஜனதா கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போது மதரசலம் வச்சு நீங்கள் 2023 ஒரு பேச்சுவார்த்தைக்கு எங்கிட்ட வந்தீங்க இல்லையா? அதில் நான் 50,000 ரூபாய் மாதம் கொடுத்துட்றேன், என்னை பற்றி எங்கேயும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு மாதம் 50,000 ரூபாய்லாம் போட்டிங்க. எங்கிட்ட வீடியோஸ் எல்லாம் வாங்கினீங்க. அப்புறம் மதுரசெல்வம் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட பேசுகிறதுக்கு யார்கிட்டக்கா கேட்கணும் அப்படின்ற வாக்குமூலம்லாம் கொடுத்தான். அப்புறம் உங்கள் பொண்ணான வாயிலேருந்து தானே பொண்டாட்டி 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 அப்படின்னு நீங்கள் வீடியோலலாம் பண்ணீங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் காவல்துறைக்கிட்ட கொடுத்து காவல்துறை எடுத்துகிட்டு போய் அதை அப்படியே நீதிமன்றத்தில் கொடுத்து அதையெல்லாம் பார்த்து தான் அவங்க விஜயலட்சுமி அவங்களோட முதல் மனைவியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது திமுக ஒன்றும் உங்களை போன வருஷம் விஜயலட்சுமிக்கு 50,000 ரூபாய் கொடுத்து இந்த மாதிரி கேவலப்பூச்சி வேலைலாம் பண்ணு அப்படின்னு சொல்லலை. ஸோ ஏன் அவங்கள சும்மா வீணா வம்பு கிழக்கிறீங்க? அப்போ இன்னொரு விஷயம் சொன்னீங்களாம், அந்த பொம்பளை கொஞ்சம் நேரில் வர சொல்லுங்கள், நான் உட்காந்து பேசுகிறேன் அப்படின்னு. நான் காத்துட்ருக்க சீமான் அவர்களே, உங்களை நேரில் பார்த்து என்னைய பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது அப்படின்னு கேட்கணுன்னு நான் காத்துட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் காவல்துறை கிட்ட சொல்லுங்கள், உடனே அதுக்கு அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஏமாத்தாதீங்க சீமான் அவர்களே, என்னோட பாவத்தை கட்டிக்காதீங்க. 2 நாளைக்கு முன்னாடி கூட சமாதான பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் ஆட்களை அமுச்சுட்டு இன்னைக்கு அப்படியே ப்ரெஸ் கிட்ட அந்த பொம்பளை அவள் அப்படி இப்படி அப்படின்னு இன்னைக்கு கூட துரோகம் பண்ணுறீங்களா? அதான் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேனே, என்னோட பாவம் உங்களை சும்மாவே விடாது. இன்னும் எப்படிலாம் போட்டு பருத்தி எடுக்க போகுது அப்படின்னு நீங்கள் பாருங்கள்.